எப்போ பார்த்தாலும் ஒரே தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குன்னா இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கன்னா தோசையே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால உடனே சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 உலக்கு பச்சரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், அரை உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா 4 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கிரைண்டர்லாம் வேணால் மிக்சிலே அரைச்சிக்கலாம். 3 தக்காளி அரைச்சி இது கூடவே சேர்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி தோசை ரெடிங்க. இது நீங்கள் சாம்பாருக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சட்னிக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை ஊற்றி இது கூட சாம்பார் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. எப்போ பார்த்தாலும் விதவிதமாக சாப்பிடணும் போல இருக்கு. அலண்டு தக்காளி தோசை ஒன்று.